வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜூலை மாதம் 21ஆம் தேதி நமது துறை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம் மனித வாழ்வில் அமைதி காண்பதே ஆகும். தன்னில் அமைதி, சமுதாய வாழ்வில் அமைதி, உலக அமைதி என 3 எல்லைகளை குறிப்பாக கொண்டு ஒன்றோடு மற்றது ஒத்தும் உதவியும் நலம் காணும் முறையில் நமது செயல் திட்டங்கள் அமைக்கப்பெற்றுள்ளன. நமது நோக்கத்தில் வெற்றி பெற வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைந்து நாம் செயலில் இறங்கும்போது சில பல முன்னேற்றமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். அவ்வாறான மாற்றங்களை செயல்படுத்த முயலும்போது அவற்றின் உட்கருத்துக்களை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவரவர்கள் அறிவு வளர்ச்சி பெற்றுள்ள அளவில் அவர்கள் வாழ்வில் கண்ட அனுபவங்கள் வரையில் எல்லை கட்டி கொண்டு அந்த எல்லைக்கு உட்பட்டே எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிகளும் செயல்முறைகளும் உருவாக வேண்டும், நடைபெற வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு. அத்தகையவர்களிடம் கருத்து பிணக்கும் கொள்ளாமல் நமது நோக்கங்களை அமைதியாக விளக்கி அவர்களையும் ஒன்றுபட செய்ய வேண்டும். நமது நோக்கம் உலக அமைதி, நமது செயல்முறை தொண்டு, நமது துறை ஆன்மீகம், அருள் விளக்கம், யோகம். இவற்றில் பிறரை கட்டுப்படுத்த இடமே இல்லை. ஒவ்வொருவரும் தம்மை தான் தகுதியாகவும் இனிமையாகவும் சீரமைத்து கொள்ள வேண்டும். அருள் தொண்டும் அறவாழ்வும் சிறப்புற அமைய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற 3ம் விழிப்போடு பழகி இவற்றை இயல்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடமிடமும் நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். அவை யாவும் காண்போர் கருத்தில் ஏற்றத்தாழ்வே ஆகும். எனவே நிறைவை நாடியே செல்வோம். இயற்கையில் அமைந்துள்ள ஆயிரம் இன்பங்களை உணர்வோம், அனுபவிப்போம். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.